சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். பெரிய பர்வதமா இருக்கலாம். ஐயோ, இது பெரிய பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக அது ஒன்றும் இல்லாம போயிடும். அது சமபூமி ஆயிரும். நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான், அதை அழிக்க முடியாது, காலத்தால் அழிக்க முடியாது, நாட்களால் அழிக்க முடியாது, என் வேலையினால் அழிக்க முடியாது, அவ்வளவுதான், அது மலையை போல கட்டிட்டாங்க, அது ஸ்ட்ராங். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதான் உங்க பார்வைக்கு மலையை போல இருக்கும். உங்க பார்வைக்கு அது மலை. ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல அதை எப்படி மாற்ற போறாருன்னா சமபூமியா மாற்றிடுவார். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. உன் கண்ணுக்கு முன்னாடி மலையை போல ஒரு பிரச்சனை இருக்கா தேவனுடைய பிள்ளை. அது டெய்லி நீ எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது அது உங்களுடைய கண்களில் பெரிய பர்வதமாய் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த வியாதி வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேணாம். அது உங்களுக்கு முன்னாடி அது சமபூமியாய் மாற்றப்படும். அது சமபூமியாய் மாற்றப்படும். என் ஊழியத்தில் அந்த சாட்சியை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். அந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் திருச்சபையில் ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கும் போது இந்த பேனர் எல்லாம் அடித்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அடித்த பேனரு. அன்னைக்கு கட்டுறதற்கு யாரும் இல்லை. என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதரு நானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த பேனரை எடுத்து கொண்டு போய் எங்கள் ஏரியாவிலே மெயின் ஜங்ஷன் அப்படின்னா கொஞ்சம் பேர், நிறைய பேர் நடமாடுகிற இடத்துல அதை கட்டுறதற்காக நைட்டு போயிட்டோம். நைட்டு சரி அந்த டைம் கிடச்சி அவர் வந்தார். போய் கட்டுறதற்காக நானும் கூட போயிட்டு ஒரு பூ கட்டுற ஒரு அம்மாட்ட ஒரு சேரை வாங்கி நாங்கள் வந்து நைட்டு அந்த பேனரை கட்டிட்டோம். கட்டிட்டு நைட்டு வந்து சின்ன பேனர் தான், ரொம்ப பெரிய பேனரில், ரொம்ப குட்டி பேனர், ஒரு 2க்கு 3, 2 அடி ஹைட்டு, 3 அடி, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சின்ன பேனர் கட்டிட்டு வந்து படுத்தாச்சு, தூங்கியாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கு என் ஃபோனில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. நான் அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஜங்ஷனில் நீங்கள் வரணும்னு நான் எந்த ஜங்ஷனில் பேனர் கட்டணுனோ அந்த ஜங்ஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. என்னடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு சரின்னு வேகமாக நான் போகிறேன். போய் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்துக்கு போனால் ஒரு பெரிய க்ரௌடு, அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. போலீஸ் வேன் மட்டும் 2 வேன் நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. என்னடா இது, என்ன பிரச்சனை, இவர் வேற நம்மளை கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு கேட்டால், நான் அந்த க்ரௌடை பார்க்குறேன். க்ரௌடுக்குள்ளே போயிட்டேன், வண்டியை நிறுத்திட்டேன். நான் அங்கே நிற்கிறேன். ஃபோன் பண்ணுறது, அந்த ஃபோன் பண்ணுற நபர் எஸ்ஐ அங்கே நிற்கிறது எனக்கு தெரியுது, இன்ஸ்பெக்டர் நிற்கிறது தெரியுது. அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு, சார் வந்துட்டேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்போ வந்துடாதீங்க, இப்போ வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க அப்படின்றாரு. கொன்றுவாங்களா?
என்ன அப்படின்னு கேட்டால், நேற்றைக்கு நைட்டு ஒரு பேனர் கட்டிட்டீங்களாமே, அந்த பேனரை வந்து நீங்கள் வந்து ஒரு கொடி கம்பத்தில் கட்டி இருக்கிறீங்க. ஆனால் அந்த கொடி கம்பத்தில் இருக்கிற அந்த கொடியை அத்து போயிட்டு நீங்கள் உங்கள் பேனரை கட்டி இருக்கிறீங்கன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல சார். சரி சரி, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிருங்க, சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாலை மலரில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோட்டோவோட மாலை மலரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய கொடியை அறுத்து போட்டுட்டு இந்த மாதிரி பேனர் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்காரங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பேனர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எனக்கா யாருமே வேற இல்லை, கத்தி கலங்குது. அந்த பதட்டம் மனசுக்குள்ள, என்ன பண்ணுவோம், என்ன நடக்குது ஒன்றுமே தெரில. சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போகும்போது, என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் அந்த கொடியை அத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், சார் கொடியெல்லாம் அத்து போடவே இல்லை, இருட்டில் கட்டுனதில் அவங்க கம்பியில் ஒரு வேளை நான் கட்டியிருப்பேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரர் உடனே சொன்னார், ஆமாப்பா அவங்களே அத்து போட்டுட்டு தான் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் உங்களை அந்த டைம் நாங்கள் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அவங்க கண்களில் ஒரு தயவு கிடைக்க பண்ண. உடனே அவர் சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இனி நீங்கள் எதுனாலும் கோர்ட்டில் தான் பேசிக்கணும் அப்படின்னாரு. என் வாழ்க்கையிலே கோர்ட்டு பக்கமாக போனது இல்லை, அதெல்லாம் பழக்கமே கிடையாது நமக்கு. நம்ம எங்க கிராமத்தில் இருந்து வந்து இது பண்ணிட்டு எங்க கோர்ட்டு போலீஸு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ சர்ச்சிலையும் யாரையுமே கூப்பிட முடியாது. போலீஸும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இது நீங்க தான் கட்டுனீங்கன்றதை நாங்கள் எழுதிட்டோம், நீங்க கட்டுனீங்கன்றதுலே இருந்துங்க, ஏன்னா வேற யாருன்னு போனா அப்போ அவங்க பேசி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தானே கட்ட போனீங்க, உங்க பேரை போட்டோம், உங்க சார்பில் வேற யாரும் இல்லை, நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த டைம்ல வந்து கூப்பிடுறதற்கும் திருச்சபையில யாரும் பெருசா இல்லை. அப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டைமா கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போகும்போது உள்ள யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. அப்போ அந்த நீதிபதி இருக்கிறவங்களுடைய அந்த அசிஸ்டன்ட் வெளியே வந்தார். வந்துட்டு, நீங்கள் தான் ஃபாதரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் தான் அப்படின்னு. தாடி வச்சிருந்தேன். சின்ன பையனாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. ஓ கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நீங்கள் பயந்துக்கெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 சைன் எல்லாம் வாங்கிட்டு பேசிட்டு, இந்த நாளில் உங்களுக்கு வந்து அதை உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நீங்கள் கூண்டில் நின்று இது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 days தாண்டி வர சொன்னார். வர சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த நான் கிளம்பும்போது என்னை பார்த்து சொன்னார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்லை இல்லை, என் மனைவி வந்து ஒரு ஆப்ரேஷன் அவங்களுக்கு, ஆனால் மேஜர் ஆப்ரேஷன். டாக்டர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அந்த ஆப்ரேஷன், டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனுடைய முடிவில் உங்கள் மனைவி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. எங்கள் மனைவியினுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடக்கணும், அதுக்காக எனக்காக வேண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நமக்கு அதுதானே வேலை. ஐயோ சார் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அந்த அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக தான் நடக்கும், அம்மா வந்து ஜீவனோட வந்துடுவாங்க, அவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி 2 வார்த்தையை பேசணுன்னா அவருடைய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இல்லை சார் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அவங்க உயிரோட வருவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்கள் தான் அந்த ஆப்ரேஷனை வெற்றியாக மாற்றி தரணும் எல்லாம் ஜெபம் பண்ணேன். அடுத்த 3 நாட்கள் தாண்டி அந்த நபரை சந்திக்கிறதுக்காக நான் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது, ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் வாசலில் பக்கத்தில் நின்று இருந்தார் என்னை எதிர்பார்த்து. வந்த உடனே பார்த்த உடனே கையெடுத்து பிடிச்சி கும்பிட்டு, வாங்க ஃபாதர் வாங்க வாங்க வாங்க, கையை பிடிச்சிட்டு அவரை ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, எங்கள் மனைவி
நல்ல ஆப்ரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆகி கண்ணை முழிச்சு எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க. டாக்டர் இன்னும் 4 டேஸில் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மனைவி நல்லா இருக்காங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு, கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ஓகே, ஆண்டவர் அங்கே உதவியை நமக்கு ஏற்படுத்திட்டாரு. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த கூண்டில் உங்களை நிற்க வச்சு கேட்பாங்க, சில கேள்வி மட்டும் அவர் கேட்பாரு ஜட்ஜு, நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு டைம் கூண்டில் போய் நிற்கிறேன். நிற்கும்போது அங்கே இருக்கிற அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம். அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசலை, என்ன பிரச்சனைன்னு கூட பேசலை. சரி, ஒரு சின்ன ஃபைன், ஒரு 700 ருபீஸ், 700 ரூபா ஃபைன், அதை கட்டிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த ஃபைனையும் நானே கட்டிடுறேன், நீங்கள் கட்டவே வேண்டாம், நானே கட்டிடுவேன் ஃபாதர், நீங்கள் அந்த ஃபைனெலாம் கட்டக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மை என்னால் மறக்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலையை போல தெரியும். இப்போ கூட இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை மலையை போல இருக்கலாம். இதிலிருந்து நான் வெளியே வரவே முடியாது பாஸ்டர், யார் எனக்காக உதவி செய்வார், யார் எனக்காக ஹெல்ப் பண்ணுவார், இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை, 10 பேரை இது அழிச்சிருக்கு, 100 பேரை அழிச்சிருக்கு, இந்த பிரச்சனை வந்த யாருமே வெளியே வரவே இல்லை, வெளியே வர முடியாது, இது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணணும். மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனைய ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். அது ஒன்றும் இல்லாம, அது அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும், கவலைப்பட வேண்டாம். வெகு சீக்கிரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது ஒன்றும் இல்லாம போகும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும், அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும். எஸ், ஒன்றும் இல்லாமல் போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த பெரிய தேவை அது சமபூமியாக மாற்றப்படும். நீங்கள் உங்களுடைய மனதில் பயமுறுத்தி கொண்டிருக்க அந்த பெரிய பர்வதம் ஆண்டவர் சொல்றார், அது ஒன்றும் இல்லாம போயிடும். ஜெபிக்க போறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால நிற்கலாமா? இந்த நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளால் உங்களோட பேசிட்டே இருந்தாரு. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா.